எம்பிட்டு மீன் காசு கொடுத்து வாங்கினா கூட இம்பிட்டு மீன் வாங்க முடியாது. ஒரு சண்டைய போட்டதுக்கு இம்பிட்டு மீன் கிடைச்சிட்டா பரவாயில்ல பரவாயில்ல, எல்லாம் நல்லதுக்கு தான். ஏன் மருமவ பிளாக்கி எங்க போய் தொலைஞ்சாமா? வந்தானா மீனை இன்னும் கழுவி வைக்க சொல்லனா, கொஞ்சம் மசாலா எல்லாம் தடவி வச்சா நல்லா பிடிக்கும், பொரிக்கும் போது நல்லா இருக்கும். இவளுக்கு வீட்ல இருக்கவே முடியாது, எங்கிட்டு தான் போய் தொலைஞ்சாலும். மீனை வச்சு என்ன செய்யலாம்? பொரிச்சிருவோம், கொஞ்சம் குழம்பு வச்சிருவோம், கொஞ்சம் உப்பு தடவி மீதி மீனை மொட்டை மாடியில காய போட்டு கருவாடாக்கிற வேண்டிதான். கருவோம் இவ்வளோ நேரம் தெருல சண்டை போட்டது காலு கையெல்லாம் உழையிருப்பா. ஏமா உனக்கு அறிவு இருக்காமா? ஏட்டி என்னத்துக்கு நீ இப்போ வந்து கத்துத? ஆல்ரெடி தெருல கத்தி என் தொண்டு தண்ணிலாம் வத்தி போச்சு, உனக்கு என்னடி இப்போ? ஏமா அறிவு இருக்காமா உனக்கு? இப்படி தெருல நின்னு சண்டை போடுவியா? அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்து என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? ஏட்டி என்ன நினைச்சா நம்மளுக்கு என்ன? பாரு வாசிக்கு எவ்வளவு மீன் கிடைச்சிருக்கு பாரு. மென்டல், இந்த வாசி மீனுக்காண்டியே இவ்ளோ சண்டை போட்டா சீ, என் மானமே போச்சு. பக்கத்து வீட்டு நீலாம்பரி அக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது தெரியுமா உன்னைய? அப்படி அடிபடி சண்டை போடுதே நீ ரோட்ல. ஏட்டி இல்லாத நான் சண்டை போட்டதை மட்டும் சொல்லுவியே, அவ என்னெல்லாம் கேள்வி கேட்டாட்டி? நீ ஒரு நல்ல என் மவனா இறங்கி வந்து நீயும்லாம் சண்டை போட்டுருக்கணும். எங்க இருந்து பார்த்தே நீ எல்லாத்தையும்? முதல்ல ஆளை காணுமே அங்கிட்டுக்குள்ள. நான் நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருந்து பார்த்தேன் நீ சண்டை போடுறத. அவ என்னத்தையும் சொல்லிட்டு போறாங்க, அதெல்லாம் உண்மையாயிருமா? அதுக்காண்டியே நீ இப்படி சண்டை போடுவ? சும்மா கண்டுக்காம வரண்டி தானே? கண்டுக்காம வரணுமாமா? கண்டுக்காம வரணும். அவ இனி அந்தந்த கேலி கேட்க ஏதோ அவ வீட்டு முதல்ல நான் திங்கிங்க. அவன் புருஷங்காரனா ஏன்டா காசு வாங்கிட்டு அவ அந்த பேச்சு பேசுவாளோ? அதனாலதான் வச்சு வாங்கினேன். இப்ப பாரு எவ்வளவு மீன் ஃப்ரீயா கிடைச்சிருக்குன்னு. சரி எல்லாத்தையும் விடு, சண்டை போட்டியா? வாங்கினது வாங்கினேன். இம்புட்டு மீன் என்னத்துக்கு? ஒரு டப்பு மீன் கொஞ்ச காலம் 1 கிலோ வாங்கிட்டு மீதி நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இம்புட்டே தூக்கிட்டு வந்திருக்க. ஏட்டி நானா கேட்டேன்? அவனே தான் எக்கா நீங்க அம்புட்டே வச்சுக்கோங்கன்னா அதான் வந்த வரைக்கும் லாபோட தூக்கிட்டு வந்தேன். எப்ப தாங்க முடியல, வீடு ஃபுல்லா ஒரே மீன் நாத்தமா. இது நல்லா இருப்ப, இத கொண்டு போய் வெளியிலயாவது வை. அடே மீன் திங்கும் போதெல்லாம் நார மாட்டிக்கு மனக்கு, இப்ப மட்டும் உங்களுக்கு நாறுதோ? அப்படிதாண்டி நாரும். போ வீட்டுக்குள்ள போ, வாய் பேசிக்கிட்டு. சும்மாவே நானே தொண்டை தண்ணி வத்தி போய் இருக்கேன். முடிஞ்சா ஜூஸ் கீஸ் போட்டு எடுத்துட்டு வா அம்மாக்கு. சே ஏன் தான் நான் உன் வயித்துல வந்து பிறந்தனோ எனக்கே தெரியல. இதுல உனக்கு ஜூஸ் வேற போட்டு தரணுமா? இரு மாட்டுக்கு வச்சிருக்க கள்ளி தண்ணி இருக்கு, உனக்கு மோந்துட்டு வந்து தாரேன். இவ செஞ்சாலும் செய்வாமா, இவ கையால பச்சை தண்ணி வாங்கி குடிக்க கூடாது. அந்த கள்ளி தண்ணிய உன்னை விட்டுட்டு போனா பாருங்க அப்பங்காரே, அவனுக்கு கொண்டு போய் கொடுத்து நீயும் குடிக்கி வந்துட்டா. பாக்கிறதுக்கு கொஞ்சமாவது எண்ணெய மாதிரி இருக்காளான்னு பாரு. கரு கருன்னு அப்படியே அவ ஐயாவை உரிச்சு வச்சிருக்கா. சே அவனா விட்டுட்டு போயிட்டா நிம்மதியா இருக்கும்னு கேட்டா அப்படியே பாக்கிறதுக்கு அவன மாதிரியே வந்து பிறந்திருக்கு. நான் மட்டும் இல்லைன்னா இவளை என்ன கதைக்கு ஆவோன்னு தெரியாது. கொஞ்சமாவது மனசுல வாட ஒருத்தர் இருந்தா அம்மாவை பத்தி இப்படி பேசுவாளா? முதல்ல இந்த முறிவிய கல்யாணம் பண்ணி வீட்டை விட்டு வெளில அனுப்பணும், அப்பந்தான் எனக்கும் நிம்மதி. அட கடவுளே, இவ்வளவு மீனோட தான் எங்க அத்தை உட்கார்ந்துருக்கு. பேசாம வீட்டுக்குள்ள போகாம அப்படி திரும்பி வெளியில போயிருவோமா? சரி எப்ப வந்தாலும் நம்ம தானே எல்லா வேலையும் பார்க்கணும், வேற என்ன செய்ய? மேடம் வாங்க, நல்லா வந்திருக்கீங்களா? நேரம் பார்த்து மணி எத்தனை ஆகுது? எங்கிட்டு போனீங்க? கலெக்டர் டியூட்டிக்கு நேரம் ஆயிட்டுன்னு கையெழுத்து போட வந்திருக்கீங்களோ? இது ஒண்ணும் இல்ல, இந்த பக்கத்துல அந்த நீலாம்பரியக்க வீட்டு வரைக்கும் போனேன். அவளுக்கு உடம்பு சரியில்லை,
என் மவன்ட்ட கூட நான் 5 பைசா வாங்க மாட்டேனே. ஏத்தி அப்படிலாம் சொல்லாதீங்க தே. போதும் போதும் நடிக்காத. உன் மனசுக்குள்ள சந்தோஷமா தானே இருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது. சும்மா வெளியில நடிச்சுக்கிடுவா. இல்ல தின உண்மையா தான் சொல்லுதேன். உங்களை கடைசி காலத்துல நாங்க தானே பார்க்கணும். அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் உங்க என் வீட்டுக்காரர் உங்க மகன் அதெல்லாம் உங்களை நல்லா வச்சு பாப்பாவோ. பார்த்து கிழிச்சான் அந்த கிறுக்கு பையன். இப்பவே நான் சொல்லுது பேச்ச எங்க கேக்கா? வா முந்தானே தானே புடிச்சிட்டே சுத்துதான். என் பேச்ச கேட்டா தான் நான் பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்நேரத்துக்கு நல்லா இருந்திருப்பானே. உன்னை லவ் பண்ணுதே அது பண்ணுதேன்னு சொல்லி இழுத்துட்டு வந்து வச்சு என் பேச்சையே கேட்டாவே. நானா என் மவன் ஒரே மவன். கல்யாணத்தை அவ்வளவு பெருசா ஜாமு ஜாமுன்னு முடிக்கணும்னு நினைச்சேன். கடைசியில அவன் கல்யாணம் முடிச்சது கூட நான் கண்ணால பார்க்கல. வீட்ல கூட்டி வந்துட்டு நிக்கான். வேற ஒருத்தியா இருந்தா வீட்ல கூட சேர்க்க மாட்டாவோ. நானா கண்டு உங்களை சேர்த்துக்கிட்டேன். வேற என்ன செய்ய எல்லாம் என் தலையெழுத்து. அதுக்கப்புறம் இங்க பாத்தியா முதல்ல இது என்னது நீ? நம்மளுக்கு தெரியாத மாதிரியே கேப்போம். ஆமாத்தே நானே கேட்கணும்னு நினைச்சேன். இம்புட்டு மீனே ஏத்துதே. இவ்வளவு ஆனமா வாங்குனியே ரொம்ப காசா இருக்குமே. யாவா காசு கொடுத்து வாங்குவா? வேற வேற இல்ல பாரு எனக்கு. அந்த மஞ்சமா வந்தால மீனை கொண்டுட்டு பழைய பாக்கி வேணுமா பழைய பாக்கி. அதான் ஒரு சண்டையை போட்டு விட்டேன் தெருல நின்னு. நான் புருஷன்கார என்கிட்ட வட்டிக்கு வாங்கிட்டு அவ்வளவு காசு தரணும். அவ அந்த மீன் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு கேட்கல. அதான் விடுவனா சண்டையை போட்டு வச்சு புருஷன் கடைசியில வந்து அம்புட்டி மீனே நீங்க வச்சுக்கோக்கான்னு கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி சாமத்தியம் பாத்தியா? ரொம்பத்தான் சாமத்தியம். நீங்க பெரிய ஆளுத்தே. உங்களை மாதிரி முடியுமா? என்னத்தையோ தெரிஞ்சா சரி. என் கால உள்ள வரைக்கும் நான் பொழைச்சுக்கிடுவேன். நீங்கெல்லாம் எப்படிதான் வாழ போறீங்களோ? கொஞ்சமாவது என் கிட்ட இருந்து கத்துக்கோ. எப்படி சண்டை போடணும், தெருல இறங்கி பேசணும், வட்டிக்கு கொடுக்கணும் வாங்கணும்னு. சும்மா எனக்கு என்னன்னு இருக்காத. சரி ஆட்டுதே ஆட்டுதே. வாய் மட்டும்தான் சொல்லுது, செயல்ல ஒண்ணும் இல்ல. சரி மச நிக்காம மீனை கொண்டுட்டு போ. எரசல்ல போட்டு கழுவு. அம்புட்டையும் நல்லா உரசி பறக்கி சாம்பல் கொஞ்சம் எடுத்துக்கோ. சாம்பலை போட்டு நல்லா உரசி கழுவி சமையல் வைக்கிற வழிய பாரு. ஆட்டுத்தை எடுத்துட்டு போறேன். அம்மா எம்புட்டு மீன். இதை என்னன்னு நான் கழுவி தள்ள போறேன்னு தெரியல. எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வீட்டுல எம்புட்டு வேலை கிடக்கு. அசால்ட்டு வீட்டுக்காரர் சொல்லிருவாரு வீட்டுல சும்மா தானே இருக்கான்னு. இந்த வேலையெல்லாம் எவ பாக்கா பின்ன? எல்லாரையும் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிட்டு வீடெல்லாம் ஒதுங்க வச்சு பாத்திரத்தை கழுவி பறக்கி அள்ளி வீடை தொடச்சி தூத்து அள்ளி பத்தாததுக்கு குறுனி துணி வேற அவ இஷ்டத்துக்கு போட்டுட்டு அவுத்து போட்டு பேருவாவோ எனக்கு நின்று அம்புட்டையும் துவைச்சு வச்சு எம்புட்டு வேலை இருக்கு வீட்டுல. சும்மா அசால்ட்டா சொல்ல வேண்டியது வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு. இன்னொரு தடவை அவர் சொல்லட்டும். வாயில மாப்ப தூக்கி சொறி வச்சிருந்தேன். இதுல வேற இந்த குறுக்கு வெளி வேற மனசுக்கு உசுர வாங்குது. உடம்பு என்ன முன்ன போலையா இருக்கு. எம்புட்டு வலி எடுக்கு. வேலையை முடிச்சிட்டு செத்த நேரம் படுக்கணுமா? அப்பதான் உசுறு வரும். கொஞ்ச நேரம் குறுக்க சாச்சி போட்டாதான் அடுத்த வேலை பார்க்க முடியும். ஏக்கா நீங்களா வாங்க. எல ராமி வாழ உள்ள வாங்க. ரெண்டு பேரும் எப்போதும் வராதவ வந்திருக்கீல. வாங்க உள்ள. ஏன் அங்கனக்குள்ளே நிக்கிய? ஏம்மா நீலாம்பரி எப்படி இருக்க? பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காவுக்கா. முதல்ல உட்காருங்க வாங்க. எது எப்படி இருக்கீங்க? பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன்பா. புச்சிமா எப்படி இருக்கா? வீட்ல நல்லா இருக்காளா? அவளுக்கு என்னத்தே ராணி மாதிரி நல்லா தான் இருக்கா. ராணி மாதிரி தானே இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தானே நல்லா வச்சு பார்க்கணும். ஆமாப்ல, அதெல்லாம் அவளுக்கு ஒரு குறையும் இல்ல. அதெல்லாம் நல்லா தான் வச்சு பார்த்து நல்லா இருக்கவுமா. அதான்க்கா வேணும். பிள்ளைகள் நல்லா இருந்தா தானே நம்மளும் நிம்மதியா இருக்க முடியும். அத சொல்லு. ஏக்கா காபி குடிக்கலா டீ குடிக்கலா என்ன போடட்டும்? வெயில் வேற கொஞ்சம் இருக்கதான் செய்யுது. இல்லனா ஜூஸ் கீஸ் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ல. வர்ற வீடு போற வீடெல்லாம் அததான் குடிச்சிட்டே வருது. காபி வேண்டாம் ஜூஸ் வேண்டாம். நீ கொஞ்ச நேரம் உட்காரு. ராம் அது குடிப்பாளா? எல ராமு போவண்டா. அதுல
ஆயாச்சு தே, ஒன்னும் வேண்டாம். இப்படி ரெண்டு பேரும் வேண்டாம் வேண்டாம் கீழ சும்மா அனுப்ப முடியுமா வந்தவுல? அப்ப பேசாம இருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டு போலாம் மத்தியானம். ஏப்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ல, உன் கையால கொஞ்சம் தண்ணி தா, அது போதும். வயிறே ஒரு மாதிரி இருக்கு, எல்லா இடத்துலயும் காபி டீ குடிச்சி. ஆமா தே, வேணும்னா நாங்களே வாங்கி சாப்பிட போறோம். நம்ம வீட்ல எங்களுக்கு எதுக்கு கூச்சம்? எங்களுக்கே முடியல, எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வரோமா, அதனாலதான். அப்படியாப்பா, சரி சரி. ஏட்டி நீலாம்பரி, வேற ஒண்ணும் இல்ல. புச்சிமா இருக்காளே மருமவளுக்கு வளகாப்பு வச்சிருக்கோண்டி, அத சொல்லதுக்கு தான் வந்தோம். அப்படியாக்கா, ரொம்ப சந்தோஷம்க்கா. என்னைக்கு வச்சிருக்கிய? இன்னும் ஒரு வாரம் தாண்டி இருக்கு. வந்துரு, வந்து கூட மாட எல்லா வேலையும் பாருங்க எல்லாரும். உன் ஃப்ரெண்டுவும் எல்லாருக்குமே சொல்ல போறேன். எல்லாரும் வந்துடணும்னு. எனக்கெல்லாம் பெருசா சொந்தக்காரங்கலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க வந்தாதான் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வீடு மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பீல்ல? அக்கா, அதெல்லாம் வந்துருவோம் அக்கா. நீங்க இப்படி சொல்லணுமா என்ன? அதெல்லாம் நாங்க வந்துருவோம், நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிடுவோம். நீங்க வந்து இப்படி வீட்டுக்கு சொல்லணும்னே தேவையில்லையே. நீங்க ஒரு போன் அடிச்சா போதாதா? மெனக்கிட்டு கிளம்பி வந்திருக்கீங்களாக்கும். ஏமா அதெல்லாம் நல்லா இருக்கு மாமா, நேரா வந்து சொன்னாதான் சொன்னபடி இருக்கும். உன் வீட்டுக்காரங்க அவன்டையும் சொல்லிரு, அவனையும் வர சொல்லுன்னு. கடை இருக்கு, கடையை திறக்கணும்னு வராம இருக்காம ஒரு நாள் சும்மா கடையை அடைச்சிட்டு வர சொல்லு. பிள்ளைகளையும் கண்டிப்பா கூட்டு வா. ஆட்டுக்கா ஆட்டு கூட்டு வரேன், எல்லாரும் வரோம். ஆமா தே, கண்டிப்பா எல்லாரும் வரணும். பின்ன வரலைன்னா நான் ஒருத்தர் கூட பேசவே மாட்டேன், பாத்துக்கோங்க. ஆட்டுப்பா ஆட்டு, அதெல்லாம் வந்துருவோம் எல்லாரும். புஜிமா மெடிக்கல் செக்கப் எல்லாம் போறாளா? ஒழுங்கா மாத்திரை எல்லாம் போடுதாளா? உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அவளுக்கு? ஆமா தே, செக்கப் எல்லாம் போறோம். கொஞ்சம் ரத்தம் தான் கம்மியா இருக்குங்காங்க. அதுக்கு தக்கன மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சாப்பிடதான் செய்தா. ரத்தம் கம்மியா இருக்காமோ? கொஞ்சம் கூட கொஞ்சம் நல்ல சத்தானது சாப்பிட வேண்டியதானே? எங்க நீலாம்பரி, இந்த காலத்துல உள்ள பிள்ளைகள் நம்ம செஞ்சு கொடுக்கறதுல கழிக்காம சாப்பிடுதா என்ன? நான் இந்த ஆட்டு சோரட்டிலாம் வாங்கி நல்ல தீல சுட்டு தம்ல குடுக்கே சாப்பிட சொல்லி. ஆனா அவளுக்கு அது பிடிக்கலையா, வாந்தி வர மாதிரி இருக்கா, ஸ்மெல் ஒத்துக்கிடலங்க. அதெல்லாம் கொஞ்சம் தின்னா இந்த ரத்த கவுண்ட் எல்லாம் கூடுன்னு சொல்லுவாங்கல்ல, வாங்கி வச்சு குடுக்க தான் செய்து. அவளுக்கு தான் திங்க முடியல. அடே அதெல்லாம் நல்லதுல, அதெல்லாம் சும்மா சாப்பிட சொல்லுங்க அந்த பிள்ளைய. சாப்பிடுற விஷயத்துல நொறநாட்டினா பிடிக்க. ஏதோ புண்ணியத்துக்கு டாக்டர் கொடுக்க மாத்திரையாவது போட்டுக்கிடுதா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அவ வீட்ல அவ அம்மா அப்பா அவ குடும்பம் எல்லாம் சொல்லியாச்சாக்கா வாராவளா ஃபங்க்ஷனுக்கு? ஆஹா, ஒருத்தரும் வரலட்டி. உனக்கே தெரியாதா, அவ ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான கல்யாணம் பண்ணாவோ அப்போ. அதனால இப்பெல்லாம் அவ பேச்சுவார்த்தையே கிடையாது. நம்ம சொல்ல வேண்டிய கடமைக்கு சொல்லியாச்சு. ஆனா அந்த சைடுல இருந்து ஒரு மூச்சு சத்தம் வரல. நம்மளுக்கு காசு வேண்டாம், பணமும் வேண்டாம். கூட மாட வந்து நின்னாவது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த பிள்ளை மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. கூப்பிடதான் செஞ்சோம், ஆனா அங்க இருந்து ஒரு பதிலும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு அவளா வரமாட்டாவோ. அதுக்காண்டி நம்ம செய்ய வேண்டிய முறையை செய்யாம இருக்க முடியுமா? அதனாலதான் நானே வச்சேன் இந்த தடவை பலகாப்ப. நல்ல காரியம் பண்ணியக்கா. அவளுக்கு எதுக்கு இந்த வெட்டி வீராபோமா அவ குடும்பத்துக்கு எனக்கும் தெரியல. ஒரு பிள்ளை கூட மாட வந்து நிக்க வேண்டியதானே? நம்ம சொல்லதானே செய்ய முடியும் நீலாம்பரி, வேற என்னத்தை செய்ய முடியும்? நான்லாம் பாரு, எனக்கு ஒரே மகன் தான். ஆனா என் பிள்ளை சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நம்ம பார்த்தா என்ன, வெளியில இருந்து வர்ற பிள்ளையா என்ன, எல்லாம் நம்மளுக்கு பிள்ளை மாதிரி நீ ஏத்துக்கிட்டோம்ல. அவங்களுக்கு சின்ன அந்த ஒரு வீராப்பு ஒரு மனசாவும் இருக்கும் போல. என்ன செய்ததுக்கு அதெல்லாம் என் பையன் நல்லா தான் வச்சு பார்த்தாண்டி. நானும் அதெல்லாம் தங்க தட்டுல வச்சு தாங்காத குறதான். ஆனாலும் அவளுக்கெல்லாம் மனசு ஒப்ப மாட்டேங்குன்னா பாரு. ஏக்கா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்படி மருமவளை நல்லா பாக்கியன்னு. இங்க பக்கத்து வீட்டுல இருக்கா பாருங்க எங்க பிளாக்கி, அவ மாமியாலாம் அந்த பிள்ளைய போட்டு படுத்த பாட பாத்தியன்னா. நாங்கெல்லாம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அவ மருமவளை எவ்வளவு நல்லா பாக்காவன்னு தெரியுமா? நீங்க சொல்லவா செய்யணும், எங்களுக்கு தெரியாத நீங்க எப்படி அவளை பாக்கீங்கன்னு. நான்லாம் ஒரு காலமும் புச்சிமாக அடுத்த வீட்டு பிள்ளை மருமகதானே நினைச்சதே கிடையாது. நான்லாம் அவளை என் சொந்த மகளாதான் நினைக்கேன் தெரியுமா? எனக்கு என் பிள்ளையும் அவளும் சந்தோஷமா இருந்தாலே போதும். கடைசி காலத்துல என்னைய பார்க்கணும்னு கூட தேவையில்லை. அவளே சந்தோஷமா இருந்தாலே எனக்கு நிம்மதி.
அதுக்குன்னு நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. கடைசி காலத்துல உன்னை பார்க்காம நாங்க என்ன செய்ய போறோம்? நானே விட்டா கூட உன் மருமவளை ஒண்ணும் விட மாட்டா. அவளுக்கு நீ இல்லாம தான் முடியாது. அதானே, நீங்க அப்படிலாம் சொல்லாதீக்கா. அதெல்லாம் ராமு எவ்வளவு நல்ல பையன், உச்சிமாவும் நல்ல பிள்ளைதான். நீங்க வெளியில தேடி எடுத்தா கூட உங்களுக்கு இப்படி பொண்ணு கிடைக்காது. அவ உங்களை ஒரு இடத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டா தெரியுமா? சொல்லுங்கக்கா, நல்லா சொல்லுங்க இவட்ட. அவ சந்தோஷமா இருந்தா போதுமா, வேற ஒண்ணும் எனக்கு முக்கியம் இல்ல. சரி நீலாம்பரி, அடுத்து நான் கேட்கணும்னு நினைச்ச அந்த பக்கத்து வீட்ல அந்த மங்கம்மா இருக்காளா? ஆமாக்கா, இந்நேரம் வீட்ல தான் இருப்பாவோ. நீங்க போனீங்கன்னா சொல்லிடலாம். 12 மணி ஆயிட்டுனா வட்டி காசு வசூலிக்க போயிருவாவோ. மணி 10 10:30 தானே இருக்கும், வீட்ல தான் இருப்பாவோ. இப்போ போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம். இன்னுமாட்டி அவ அந்த வட்டிக்கு காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு ஆசை அடங்கலையா? ஒரு நியாயமா வாங்கினா கூட சரிடி. சரி, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம கஷ்டத்துக்கு நம்ம வாங்குதோம், அதனால அது மேல தப்பு சொல்ல முடியாது. ஆனா அநியாய வட்டி போட்டுல அவ வாங்குவா. அவட்ட இன்னுமா நம்பி எல்லாரும் வாங்குதாங்க. ஆமாக்கா, ஆட்கள் வாங்கதான் செய்யுது, வேற வழி என்ன? பின்ன அவங்களுக்கும் பொழப்பு ஆடணும்ல. அந்த கதையை கேட்கலையே, காலையில வேற ஒரே சண்டை ரோட்ல தெருகாட்டுல. இந்த வட்டி காசு சண்டை தான், அதுலதான் சண்டை போட்டிக்கிட்டு நின்னுது காலங்காத்தால. ஐயோ, அது வேற எனக்கு ஒரு மாதிரி இருக்கேட்டி. அந்த பிளாக்கி பிள்ளை இருக்க, அதனாலதான் அவ வீட்டுக்கும் போய் சொல்லுவோன்னு பாக்கேன். என்ன செய்யன்னு தெரியலையே. நீ என் கூட வாயே, கொஞ்சம் துணைக்கு அவ வீடு வரைக்கும் சொல்லிட்டு வந்துருவோம். அப்படிங்கீங்களோ? இருங்கக்கா, தண்ணி கொண்டாறேன், குடிச்சிட்டு அப்ப வீட பூட்டிட்டு போவோம்.